wave optics topicல questions பார்க்கலாம் பாருங்க. The fact that light is transverse wave phenomenon derives its evidential support from the observation that அப்படின்னு கேட்டிருக்காங்க. Light is a wave motion. Light is a characterized by interference. Light shows polarizing effect. Light can be diffracted. அதாவது லைட் அதாவது வேவ் இருந்தாவே அதை டைஃப்ராக்ட் பண்ண முடியும், இன்டர்ஃபரன்ஸும் வரும், அது வேவ் மோஷன் இருக்கும். ஆனா டிரான்ஸ்வர்ஸ் வேவா இருக்கணும்னா போலரைசிங் எஃபெக்ட் வந்தாதான் அது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்ல முடியும். ஏன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும் தான் நம்ம போலரைஸ் பண்ண முடியும். ஸோ தட் இந்த 81st கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆப்ஷன். லைட் ஷோஸ் போலரைசிங் எஃபெக்ட், இட் இஸ் தி ஃபினாமினன் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If light is polarized by reflection, then the angle between reflected and refracted light is dash. ஆக்சுவலா ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்லாப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, இதுதான் இன்சிடென்ட் லைட்னு எடுத்துக்கலாம். இதுல வந்து ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் ரெண்டுமே இருக்குன்னு எடுத்துக்கங்க, இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நார்மல் லைன் எடுத்துக்கிறோம். இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சர்டன் அமௌண்ட் இருக்கு. when light travels from rarer to denser, certain part of light வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அடுத்து certain part of light ரிஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்டட் லைட்ல வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டாட் காம்பனன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பர்சன்டேஜ் ஆஃப் ஏரோ காம்பனன்ட் டிக்ரீஸ் ஆகும். பர்சன்டேஜ் ஆஃப் நல்லா கவனிங்க, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல கம்ப்ளீட்டா ரிஃப்ளெக்டட் லைட் வந்து டாட் காம்பனன்ட் இருக்கும். அதாவது லைட் வைப்ரேட்ஸ் பேரலல் டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்துடும். ஆனா ரிஃப்ராக்டட் லைட்ல எப்படி இருக்கும்னா ஏரோ காம்பனன்ட் அதிகமா இருக்கும், டாட் காம்பனன்ட் கம்மியா இருக்கும் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து at polarization by reflection, அப்ப இந்த angle certain angle of incidence that is equal to polarizing angle வரும்போது reflected light completely polarized ஆயிருக்கும். so at reflected light completely polarized ஆன கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த reflected lightம் refracted light இருக்கு, இது refracted light, இது ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கும், அதாவது 90 டிகிரி. so at polarizing angle of incidence ல இருக்கும்போது reflected light and refracted lights are perpendicular, angle between them 90 degree. ஒருத்தர் தான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. one of the devices to produce plane polarized light is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த டிவைஸ் வந்து plane polarized light ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. நைகோல் பிரிசம், அடுத்து வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கிறிஸ்டல், பை பிரிசம், ஆஃப் வேவ் பிளேன். அதாவது நைகோல் பிரிசம்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த பிரிசம் இந்த மாதிரி இருக்கும், இந்த பிரிசம் இப்படி இருக்கு, இந்த நைகோல் பிரிசம். இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இதை கட் பண்ணி இதுல கனடா பால்சம்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிமெண்ட்டை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நைகோல் பிரிசம்ல என்ன ஆகும்னா ஒரு அன்போலரைஸ் லைட் வரும்போது இன்சிடென்ட் ஆகும்போது, அன்போலரைஸ் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது ஏரோ காம்பனன்ட்டுக்கும் டாட் காம்பனன்ட்டுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வந்து ஏரோ காம்பனன்ட்டும் டாட் காம்பனன்ட் தனித்தனியா வந்து ஒன்னு டாட் காம்பனன்ட் இன்னொன்னு ஏரோ காம்பனன்ட் அப்படின்னு தனித்தனியா வந்துடும். அதாவது நைகோல் பிரிசம் வந்து ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட்டுக்கும் டிஃபரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கனடா பாக்ஸ் வழியே பாஸ் ஆகும்போது ஒரு லைட் வருது இல்லைங்களா, ஒரு லைட்டுக்கு வந்து இது டென்ஸா டு ரேரா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இப்படி வந்திருக்கும், இன்னொரு காம்பனன்ட் இப்படி போயிருக்கும். அப்போ வந்து இங்க பிளேன் போலரைஸ் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ வந்து நைகோல் பிரிசமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பிளேன் போலரைஸ் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க. A ray of unpolarized light is incident on a glass plate at the polarizing angle 57 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணலாம்னா நார்மல் லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது, mu is equal to tan IP அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது போலரைசிங் ஆங்கிளுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் போலரைசிங் ஆங்கிளா இருக்குன்னா அதுக்கு mu equal tan IP இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டட் லைட் வந்து கம்ப்ளீட்டா வந்து போலரைஸ்டா இருக்கும்.
சரி, ஆல்மோஸ்ட் மியூ வந்து நமக்கு தெரியும் 1.5 அப்படின்றது, தட் இஸ் ஈக்குவல் டு tan IP ன்னு போட்டு சால்வ் பண்ணோம்னா இந்த IP இஸ் ஈக்குவல் டு போலரைசிங் ஆங்கிள் 57 டிகிரி வரும். அப்போ 57 டிகிரி போலரைசிங் ஆங்கிள் 57 டிகிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரிஃப்ளெக்டட் லைட் கம்ப்ளீட்டா போலரைஸ்டா இருக்கும். அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. The reflected ray will be completely polarized and the transmitted ray will be partially polarized. Transmitterல reflectedல கம்ப்ளீட்டா ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் இருக்கும். டிரான்ஸ்மிட்டர்ல ஏரோ காம்பனன்ட் அதிகமா இருக்கும், டாட் காம்பனன்ட் கம்மியா இருக்கும். அதனால டிரான்ஸ்மிட்டட் ரே வந்து will be partially polarized, reflected light completely polarized அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து பி. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. போலராய்ட் நல்லா பாருங்கப்பா. போலராய்ட் கிளாஸ் உங்களுக்கு இந்த 85th क्वेश्चन பாத்தீங்கன்னா போலராய்ட் கிளாஸ் இஸ் யூஸ்ட் இன் சன் கிளாஸ் பிகாஸ் அதாவது வந்து போலராய்ட் கிளாஸ் என்ன பண்ணனும்னா இந்த போலராய்ட் கிளாஸ் வந்து நல்லா கவனி. ஒரு கிளாஸ் போலராய்ட் கிளாஸ் வச்சுங்க. இது இங்க வந்து என்ன ஆகுது அன்போலரைஸ் லைட் வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த போலராய்ட்ல பாஸ் ஆகும்போது ஒரு காம்போனன்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், இன்னொரு காம்போனன்ட் மட்டும் டிரான்ஸ்மிட் ஆகும். அதாவது இது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும். அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல வைப்ரேட் ஆகிறது மட்டும் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கும். அப்போ ஆஃப் ஆஃப் தி இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆயிரும். அப்போ லைட் இன்டென்சிட்டி ஆஃப் அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால வந்து போலராய்ட் கிளாஸ் வந்து சன் கிளாஸஸ் தான் யூஸ் பண்றோம். ஸோ 85th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேவ்ஸ் தட் cannot be polarized are, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான் போலரைஸ் பண்ண முடியும். லைட் வேவ் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், எலக்ட்ரோமேக்னெட் வேவும் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ன்றது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான். ஸோ ஏபிசி இந்த இதெல்லாமே வந்து என்ன பண்ண முடியும்னா போலரைஸ் பண்ண முடியும். லாஞ்சிடியூடினல் வேவை தான் நம்ம போலரைஸ் பண்ண முடியாது. அதனால தான் எதை போலரைஸ் பண்ண முடியாதுன்னா லாஞ்சிடியூடினல் வேவ் cannot be polarized அப்படின்னு நம்ம 86th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The phenomenon of rotation of plane polarized light is called, அதாவது வந்து ஆப்டிக்கல் பொலாரிமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த பொலாரிமீட்டர் டிவைஸ்ல வந்து போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த போலரைஸ்டு லைட் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஃபினாமினா தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி என்னன்னா சொல்லுங்க. ஒரு போலரைஸ்ட் லைட்டை ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ்ல பாஸ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை வந்து என்ன பண்ணிடும், ரொட்டேட் பண்ணிடும். அந்த ஃபினாமினா தான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி என்றோம். எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம்னா பொலரிமீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 88th கொஸ்டின் பாருங்க. an optically active compound, இப்பதான் பார்த்தோம். ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் என்ன பண்ணணும்னா போலரைஸ்ட் லைட்டை ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வழியா பாஸ் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணும். அப்போ ரொட்டேட்ஸ் தி பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வழியா போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை ரொட்டேட் பண்ணுது. அப்போ 88th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In case of linearly polarized light, the magnitude of the electric field vector, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எடுத்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு புரியும். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆகும்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டிக்ரீஸ் ஆகும், அடுத்து டைரக்ஷன் வந்து வேரி ஆகும், டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா மாறும். அப்போ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பீரியாடிக்கலி சேஞ்சஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே எப்படி சேஞ்ச் ஆகுது, பீரியாடிக்கலி சேஞ்சஸ். அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும்னா வேரிஸ் பீரியாடிக்கலி வித் டைம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லைட்ல வந்து வேரிஸ் பீரியாடிக்கலி வித் டைம் அப்படின்னு நம்ம இந்த கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A Nicol prism is based on the principle of அப்படின்னு கேட்டிருக்கோம். சரி, ஆக்சுவலா நைக்கோல் பிரிசம் அப்படின்றது இப்பதான் சொல்லியிருந்தேன். எப்படி பாத்தீங்கன்னா இந்த நைக்கோல் பிரிசம்ன்றது சர்டைன் சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்றேன்னா ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த வழியில என்ன பண்றேன்னா கனடா பால்சம் அப்படின்ற சிமெண்ட்ல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து இங்க அன்போலரைஸ் லைட் இப்படி பாஸ் ஆகுது. அன்போலரைஸ் லைட்னா ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் ரெண்டுமே வருது, இப்படி வருது.
இந்த நைக்கோல் பிரிசம் வந்து என்ன பண்ணணும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷன் ஆஃப் ஆசிலேட்டிங் வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நார்மல் லைன் இப்படி எடுத்துப்போம். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் ஏரோ காம்பனன்ட் அண்ட் டாட் காம்பனன்ட் சேமா இருக்கும். ஆனா வந்து இந்த நைக்கோல் பிரிசம் என்ன பண்ணணும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார் டாட் காம்பனன்ட்டும் ஏரோ காம்பனன்ட்டும் டிஃப்ரெண்டா ப்ரொவைட் பண்ணும், டிஃப்ரெண்டா இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்ட்னா நமக்கு ஸ்னெல்ஸ் லால மியூ இஸ் ஈக்குவல் டு sin i by sin r தெரியும் இல்லையா. அப்போ ஐ சேமா இருந்தாலும் மியூ டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஆர் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா ரெண்டு ரேவும் வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒன்னுக்கு வந்து R1 ஒன்னுக்கு R2 அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது இப்போ இங்க லைட் வந்து டிராவல் ஆகுது. ஒன்று வந்து சும்மா நம்ம டாட் காம் ஏதாவது ஒன்று டாட் காம்னா ஒன்று ஏரோ காம்பனன்ட் அப்படின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இல்லைன்னா மேலே இருக்கிறது ஏரோ காம்பனன்ட், கீழே இருக்கிறது டாட் காம்பனன்ட் அப்படின்னு கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி பண்ணும்போது ஒரு லைட்டுக்கு வந்து இங்க கனடா பால்சம் இருக்கிறது வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா ரேராக டென்ஸாக தான் போகும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரும், அதனால இப்படி டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஆனா இன்னொரு லைட்டுக்கு இந்த கனடா பால்சம் வெளியே போகும்போது என்ன ஆகும்னா இங்க டென்சார் டு ரேரார் வர மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இப்படி வந்துடும். ஸோ இப்படின்னு வந்துடுது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏரோ காம்பனன்ட் செப்பரேட்டாகவும் டாட் காம்பனன்ட் செப்பரேட்டாகவும் பிரிச்சிருது இந்த நைக்கோல் பிரிசம். அப்படி அதாவது இன்சிடென்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் இருக்கு. ஏரோ காம்பனன்ட் தனியாகவும் டாட் காம்பனன்ட் தனியாக தான். இது ஒரு போலரைஸ்டு லைட்டு, இது ஒரு போலரைஸ்டு லைட் அப்படின்னு வந்துருது. சரிங்களா? அப்போ வந்து டபுள் ரிஃப்ராக்ஷன், ஒரு சிங்கிள் ரிஃப்ராக்ஷனா இல்லாம டபுள் ரிஃப்ராக்ஷனா ஆக்ட் பண்ணுது. அப்ப நைக்கோல் பிரிசம் வந்து என்ன பண்ணுதுன்னா டபுள் ரிஃப்ராக்ஷன் ஆக்ட் ஆகுது. எப்படி டபுள் ரிஃப்ராக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட்டுக்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ப்ரொவைடட் பை திஸ் மெட்டீரியல் வந்து டிஃபரெண்டா இருக்குப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். வாட் டஸ் நாட் சேஞ்ச் ஆன் போலரைசிங் ஆஃப் லைட்? ஆனா இன்னொன்று இந்த கொஸ்டின் பாத்தீங்க, இந்த டாட் காம்பனன்ட் எதுல வரும், ஏரோ காம்பனன்ட் எது வரும்ன்றதை நீங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு முறை பாத்துங்க. ஏரோ காம்பனன்ட் இங்க வருதா இல்ல டாட் எதுல ஏரோ காம்பனன்ட் வருது எதுல டாட் காம்பனன்ட் வருது ஒரு முறை டெக்ஸ்ட் புக்ல பாருங்க. இங்க பாருங்க, இப்போ வாட் டஸ் நாட் சேஞ்ச் ஆன் போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட்டை வந்து போலரைஸ் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலா நம்ம என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து என்ன பண்றோம்னா ஃப்ரீக்வன்சி டு நாட் சேஞ்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. அதாவது ஒரு லைட் வந்து டிராவல் ஆகுது, இது அன்போலரைஸ் லைட்னு வச்சுங்க. ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் எப்படின்னு வந்துருக்கு இல்லைங்களா? போலரைட் ஷீட் வழியா பாஸ் ஆச்சுன்னா இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஏரோ காம்பனன்ட் மட்டும் வருது. இங்க இன்டென்சிட்டி ஐ இருந்துச்சுன்னா இங்க I/2 வருது. அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆகாது, ஃபேஸும் சேஞ்ச் ஆகாது, வேவ் லென்த்தும் சேஞ்ச் ஆகாது, இன்டென்சிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நம்ம ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன் என்ற டைப் எடுக்கும்போது ஜென்ரலாகவே ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ் டு நாட் சேஞ்ச். அதாவது வேவ் வந்து டிராவல் ஆகும்போது ஒரு மீடியம்ல இருந்து அனதர் மீடியம் எப்படி சேஞ்ச் ஆனாலும் வேவ் சேஞ்ச் ஆகலாம், ஃபேஸ் சேஞ்ச் ஆகலாம், இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகலாம், ஆம்பிளிடியூட் சேஞ்ச் ஆகலாம், இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஆனால் ஃப்ரீக்வன்சி டஸ் நாட் சேஞ்ச். அதனால ஃப்ரீக்வன்சி நாட் சேஞ்சஸ்ன்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A calcite crystal is placed over a dot on a piece of paper and rotated on seeing through a calcite. One will see. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த calcite crystal என்ன பண்ணிருக்குன்னா அந்த ஒரு பேப்பர்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இப்படி ஒரு டாட் வச்சிருக்கோம் வச்சுட்டு இதுக்கு மேல calcite crystal வச்சு பார்த்தோம்னா இங்க வியூ பார்க்கும்போது டபுள் டாட்டா தெரியும். ஏன்னா இந்த நம்ம பேப்பர்ல வச்சு இருக்கிறது லைட் வரும் இல்லையா, அந்த டாட் வச்சதுல அதுல ஏரோ காம்பனன்ட் வரும், டாட் காம்பனன்ட் வரும். இந்த கால்சைட் கிறிஸ்டல்ல வரும்போது டபுள் ரிஃப்ராக்ஷன் நடந்துரும். டபுள் ரிஃப்ராக்ஷன் வரதுனால ஏரோ காம்பனன்ட்னால ஒரு இமேஜும் டாட் காம்பனன்ட்னால ஒரு இமேஜும் கிடைச்சிருக்கும். இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாப் வந்து இந்த கிறிஸ்டல் இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ரே வந்து ஒரு ரிஃப்ராக்டட் ரே வந்து என்ன டபுள் ரிஃப்ராக்ஷன் தானே எடுத்துருக்கோம். அதாவது ஜென்ரலா சொல்லியிருந்தவங்களுக்கு அன்போலரைஸ் லைட் எடுக்கும்போது ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் வருது, ஒரு கால்சைட் கிறிஸ்டல் ஏதோ ஒன்று எடுக்கிறோம்னு வச்சுங்க. இப்படி எடுக்கும்போது ரெண்டு டபுள் ரிஃப்ராக்ஷன் வரும் இல்லையா. இந்த டபுள் ரிஃப்ராக்ஷன் வரும்போது ஒரு ரே வந்து என்ன ஆகும்னா இந்த ஸ்லாபை ரொட்டேட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மாறாது, இன்னொரு ரேக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மாறும். அதனால வந்து இங்க ரெண்டு டாட் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதுல ஒரு டாட் ரொட்டேட் ஆகாது, ஒரு டாட் வந்து ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் இதுல. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டாட் ரொட்டேட்டிங் அபவுட் தி அதர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
A Polaroid is placed at 45 degree to an incoming light of intensity I0. Now the intensity of light passing through the Polaroid after polarization would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு போலராய்ட் ஷீட் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு போலராய்ட் ஷீட் எடுத்துக்கிறோம். இப்போ அன்போலரைஸ் லைட் வருது. இந்த அன்போலரைஸ் லைட்டோடைய இது ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் நம்ம இஷ்டத்துக்கு எப்படினாலும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏரோ காம்பனன்ட் டாட் காம்பனன்ட் பர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இப்போ இந்த லைட் வந்து இந்த அன்போலரைஸ் லைட் வந்து எந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆனாலும் சரி, இதுல பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல ஒரு காம்பனன்ட்டும் பர்பெண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஒரு காம்பனன்ட்டும் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு காம்பனன்ட் ஆஃப் லைட் வெளியே வந்துடும், போலராய்ட் ஷீட் வழியா பாஸ் ஆகி வெளியே வந்துடும். அப்படின்னா இன்சிடென்ட் லைட் வந்து அன்போலரைஸ்ட் இன்டென்சிட்டி I0 எடுத்தோம்னா போலராய்ட் ஷீட் வழியா பாஸ் ஆகி வரும்போது ஒரு காம்பனன்ட் வராது, ஒரு காம்பனன்ட் மட்டும் வரும். அப்போ இன்டென்சிட்டி வந்து என்ன வரும், I0/2 வரும். அதனால வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஆன்சர் வந்து I0/2. அப்போ வந்து இந்த அன்போலரைஸ் லைட் இந்த போலரைஸ் ஷீட்ல எந்த ஆங்கிள் இன்சிடென்ட் ஆனாலும் சரி என்ன ஆகும்னா உங்களுக்கு intensity of polarized light after passes through the polarized sheet என்ன ஆகும்னா half of the incident intensity அப்படின்னு இருக்கும். இந்த polarized light இது வந்து polarized light. இப்போ polarized sheet வழியா பாஸ் ஆகி வர்றது polarized sheet, polarized light இப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த polarized light திருப்பி ஒரு polarized sheetல பாஸ் பண்ணும்போது அப்போ வந்து என்ன ஆகும்னா இது அவுட்கமிங் லைட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு வரும். ஆனா அன்போலரைஸ்டு லைட் வந்து பாஸ் ஆகும்போது அன்போலரைஸ்டு லைட் பாஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த அன்போலரைஸ்ட் லைட் பாஸ் ஆச்சுன்னா போலரைஸ்ட் ஷீட்ல எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்டா இருந்தாலும் சரி அவுட்கமிங் லைட் வந்து அதாவது போலரைஸ்ட் ஷீட்ல இருந்து வெளியே வர லைட்டோட இன்டென்சிட்டி I0/2 தான் இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following cannot be explained on the basis of wave nature of light அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து போலரைசேஷன், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவா இருந்தால் தான் போலரைசேஷன் வரும். அப்போ இது வேவ் நேச்சரை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அடுத்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி போலரைஸ் லைட் அதனால நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். அப்போ வந்து என்ன பண்றோம்னா இந்த இது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்சோ லைட் வேவ் நேச்சர் ஆஃப் லைட் சொல்லுது. அடுத்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்ட்டிகல் நேச்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது, வேவ் நேச்சர் வச்சு சொல்லாது. நெக்ஸ்ட் காம்ப்டன் எஃபெக்ட் ஆல்சோ பார்ட்டிகல் நேச்சரை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணும், வேவ் நேச்சரை வச்சு வராது. சரிங்களா? அதனால வந்து வேவ் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்கிறது, அதாவது cannot be explained on வேவ் நேச்சர் வர்றது பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் காம்ப்டன் எஃபெக்டும். அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த். அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் இருக்கிற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வேவ் நேச்சர் போலரைசேஷன் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வேவ் நேச்சரை சொல்லும், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் காம்ப்டன் எஃபெக்டும் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் ஆப்டிக்கல் ஃபைபர்? டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் தெரியும். ஆப்டிக்கல் ஃபைபர் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இங்க வந்து கோர் அப்படின்னு இருக்கும். இந்த கோரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு எடுத்துக்கும். அடுத்து இந்த கோரை சுற்றி என்ன இருக்கும்னா கிளாடிங் அப்படின்னு இருக்கு. இந்த கிளாடிங்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ டேஷ்னு எடுத்துக்கலாம். இப்போ மியூ கோர் இருக்கு, கோருடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாடிங் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப லைட் வந்து என்ன ஆகுதுன்னா இங்க கோர்ல என்டர் ஆகுது. இப்படி வந்து இங்க என்டர் ஆகும்போது இங்க நார்மல் லைன் இப்படி எடுத்துங்க, ரேரார் டு இங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 எடுத்துக்கணும். ரேரார் டு டென்சார் போகும்போது பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல் வரும். அடுத்து கோர்ல இருந்து கிளாடிங் போகும்போது என்ன ஆகும்னா டென்சார் டு ரேரார் வரும். அப்ப இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இங்க என்ன டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும். ஒன்ஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா அடுத்து வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வரும். அடுத்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னா கண்டிப்பா அடுத்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எல்லாம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குனால அப்படியே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியா இந்த லைட் இப்படி பாஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல்ல தான் ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் கேட்டா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். இல்லைன்னா வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் ஆப்டிக்கல் ஃபைபர்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The phenomenon of polarization of electromagnetic waves proves that the electromagnetic waves are, இது வந்து ஜெனரலா நிறைய டைம் கேட்டே இருப்பாங்க. டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான் நம்ம போலரைஸ் பண்ண முடியும்ன்றது நிறைய क्वेश्चन நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த 96th क्वेश्चனுக்கு ஆன்சர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான் நம்ம போலரைஸ் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following as a dichoric crystal? Dichoric crystal. Dichorism அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குப்பா. டைகோரிசம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, டைகோரிசம்னா இப்போ வந்து நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்படி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துங்க. இப்போ ஒரு லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. அன்போலரைஸ்டு லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏரோ காம்பனன்ட், டாட் காம்பனன்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த போலரைசேஷன் சப்ஸ்டன்ஸ் வழியா பாஸ் ஆகும்போது ஒரு ஏரோ காம்பனன்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறது, அப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதனுடைய இன்டென்சிட்டி கோஸ் ஆன் டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துட்டு வெளியே வரும்போது டாட் காம்பனன்ட் மட்டும் வர்றதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா செலக்டிவ் அப்சார்ப்ஷன். ஒரு காம்பனன்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இன்னொரு காம்பனன்ட் மட்டும் வெளியே வரும். இந்த பிரின்சிபல் பேர் தான் டைகோரிசம். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் டைகோரிசம் இருக்கிற பிரின்சிபல் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் டைகோரிக் கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஷீட் வழியா நம்ம லைட்டை பாஸ் பண்ணும்போது ஏரோ காம்பனன்ட், டாட் காம்பனன்ட் இருக்கு. அதுல ஒரு காம்பனன்ட் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும், இன்னொரு காம்பனன்ட்டை மட்டும் அது வழியா பாஸ் ஆகிறது பண்ணிடும். ஸோ அதுதான் டைகோரிசம் என்றும். அந்த டைகோரிசம் இருக்கிற அந்த பிரின்சிபல் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றேன்னா டைகோரிக் கிறிஸ்டல் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல டைகோரிக் கிறிஸ்டல் இது பார்த்தீங்கன்னா டர்மலைன் கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 97th கொஸ்டின் ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. When the light is incident at the polarizing angle on the transparent medium, then the completely polarized light is. இந்த Brewster's angle அந்த கான்செப்ட்ஸ்ல பார்த்துட்டு ஒரு போலரைஸ்ட் ஷீட்னு எடுத்துக்கிறோம். சாரி, போலரைஸ்ட் ஷீட்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? சரி, இதுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ இருக்கும். இங்க நார்மல் லைட், இப்போ லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. இன்சிடென்ட் லைட் வந்து அன்போலரைஸ்ட் லைட்டா இருக்கும். ரிஃப்ளெக்டட் லைட் வந்து என்ன ஆயிருக்கும்னா போலரைஸ் லைட்டா வரணும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் போலரைசிங் ஆங்கிள் சொல்றோம். ஸோ இது வந்து ரிஃப்ராக்டட் லைட்ல ஏரோ காம்பனன்ட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், டாட் காம்பனன்ட் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ வந்து லைட் வந்து ரேரா டு டென்ஸா டிராவல் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ல ரிஃப்ளெக்டட் லைட் வந்து என்னது கம்ப்ளீட்லி போலரைஸ் லைட்டா இருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. அதாவது when the light is incident at a polarizing angle on the transparent medium, then the completely polarized light வந்து reflected light வந்து completely polarized, refracted light வந்து partially polarized அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following diagram represents the variation of electric field vector with time for a circularly polarized light அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இது வந்து இதுல வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா புக்ல. ஆன்சர் வந்து இது கொஸ்டின் வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The angle of incident of light is equal to Brewster's angle then அப்படின்னு கேட்டிருக்காங்க. Brewster's angleன்றது ஒண்ணுமே கிடையாது. Brewster's angle அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா வந்து இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம், டிரான்ஸ்பரண்ட் மீடியம் மியூன்னு வச்சுங்க. இப்போ நார்மல் லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கவனிங்க. இப்போ லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துங்க. இப்படி லைட் இன்சிடென்ட் ஆகும்போது ஓகே, லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு போலரைசிங் ஆங்கிளா இருக்கும்போது ரிஃப்ளெக்டட் லைட் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டா இருக்கும். ரிஃப்ளெக்டட் லைட் வந்து கம்ப்ளீட்டா போலரைஸ்டா இருக்கும். ரிஃப்ராக்டட் லைட் இப்படி இருக்கும். இந்த ரிஃப்ளெக்டட் லைட்டுக்கும் ரிஃப்ராக்டட் லைட்டுக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் தான் ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள்னு சொல்றோம். ஸோ அப்போ என்னென்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, reflected ray is perpendicular to refracted ray, first option வரும். அடுத்து reflected ray is parallel to refracted ray அப்படி கிடையாது. Reflected light is polarized having its electric vector in the plane of incidence சொல்லியிருக்காங்க. refracted light polarized இது வராது. அப்படின்னா 1 and 3 வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? refracted light வந்து polarized கிடையாது. reflected light தான் வந்து polarized-ஆ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வந்து இந்த பிளேன் ஆஃப் இன்சிடென்ஸ்ன்றது கரெக்ட். ரிஃப்ளெக்டட் லைட் வந்து இந்த டாட் காம்பனன்ட்ன்றது பிளேன் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு பேரலலா இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா 100th क्वेश्चनக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 and 3 கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், இது தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கணும்.